Hi friends, okay, welcome to Regan Views. Okay, do support continuously. I will upload more videos in different areas. Don't forget to subscribe and hit the bell button and share with your friends. Okay, take care everybody. Okay, let's go to the video. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரீகன் வியூஸ். இப்போ டாபிக்கை பார்த்தவங்க விளங்கியிருக்கும் ஏஎல் பயிற்சியும் மேற்படிப்பும் சம்மந்தமான விஷயம். நிறைய வீடியோக்களை போகுதுங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய சேனலில் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் உண்டு. இந்த அண்மையில் நீங்கள் நிறைய ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் சமூகத்தங்களில் பெரிய ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்குது. இந்த ஏ லெவலில் மெட்ஸில் 3 எடுத்தாக்கள், பயோவில் 3 எடுத்தாக்கள் ட்ரெண்டிங்கான. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் ஜமுனா அந்த சட்டை பிள்ளைகள் மருத்துவத்துறைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். டாப் ரிசல்ட் எடுத்து அவன் படித்த மெதட்டுகள் இப்படி படித்தவை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறான். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாரீங்க. இப்போ ஹார்ட்லி காலேஜில் மேத்ஸில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறார் ஒரு மாணவன். அவர் எப்படி படித்திருக்கிறார். அப்படி இவ்வளோ நவீன காலங்கள், இவ்வளோ வெப்சைட்டுகள் இவ்வளோ ஆன்லைன் சிஸ்டம் எல்லாம் சில மாணவர்கள் மிகவும் தியாகத்தோட சமூகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் நன்மை தரக்கூடிய மாதிரி படிப்பில் மிகவும் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த பயிற்சியை பெறுபவர்கள் இனிவரும் காலங்களில் மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ சினிமா மோகம் மற்ற தொலைபேசி மோகம் அதிகமாக காணப்படுது. அதால் சில மாணவர்கள் தங்களில் கல்வியை தொலைத்து அதுக்கு மூழ்கி இருக்கிறார்கள். இதனால் உறவினர்களுக்கு பெற்றோர்களுக்கெல்லாம் மன உளைச்சலாக இருக்குது. இது அநேக மன உடலில் இது இருக்கும். எல்லோரும் சேவ் பண்ண மாட்டோம். ஆனால் இது ஒரு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை எல்லா பெற்றோர்கள் மற்றது ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் இருக்கும். ஓகே, அப்போ ஏஎல்ன்றது ஒரு போட்டி பயிற்சி. ஓஎல் மாதிரி இல்லை. ஓஎலுக்கும் ஏஎலுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஓகே, ஓஎல் செலெக்ஷன் அடுத்த தெரிவை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆர்ட்ஸா அல்லது உயிரியல் துறையா பயோவா அல்ல மேத்ஸா செலக்ட் பண்ணுறதுக்கு தான் ஓஎல் இருக்குது. அப்போ இந்த மீடியாக்களில் ஃபோனுகளில் சினிமாவில் மூழ்கிறாக்கள் இந்த படிப்பில் கூடிய கவனம் செலுத்தணும். படிப்பில் செய்ய முடியல கஷ்டமாக கொண்டு சொன்னால் அதை குறைத்து கொண்டு படிப்பில் கூடுதலாக முயற்சிகளை செய்யணும். செல்ஃப் ஸ்டடி செய்யணும். அதை கூடுதலாக டியூஷனுக்கு சேர்ந்து போகணும். சில பெற்றோர்கள் ஓகே பிள்ளை படிக்கணுன்றக்காண்டி தாங்கள் கஷ்டப்பட்ட பணத்தை முதலீடு செய்து தனிப்பட்ட வகுப்புகளை கொடுப்பினோம். ஆனால் அந்த மாணவர்களை உணர்ந்து கொள்ளணும். ஓகே, இந்த பணம் வேல்யூவா, இது பெறுமதியானதா, இதை நான் யூஸ் பண்ணுறால நான் அடுத்த மட்டத்தை அடையலாமா அண்டு சரியான தெளிவான முடிவெடுக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கணும். இந்த பருவங்களை பார்த்தா விளங்கும் என்ன மாதிரி இந்த மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்திருக்கார்கள். ஸோ ஒரு மாணவர் எல்லாம் 2 தரம் 3 தரம் படித்து கிடைக்காமல் அப்புறம் தனியாக போயிருந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் படித்து ரிசல்ட் எடுத்து அம்மா அப்பாவுக்கு ஒரு இன்பதிர்ச்சியை கொடுத்துருக்கிறார். அந்த ஒடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டிங்காக போய் கொண்டிருக்குது. ஓகே, அப்போ இதை சரியான திட்டமிடல் தேவை. போன காலம் திரும்ப கிடைக்காது. லைஃப்ன்ற ஒரு ஷார்ட் பீரியட் தான். கொஞ்சம் காலம் தான் எங்களை வாழ்க்கை. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு ஒருவருக்குமே தெரியாது. அப்படினாலும் வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. அதை நாங்கள் பணத்தை நோக்கி ஓடுறோம்னா பணம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக கையில் பட்டு விட்டுது. ஆனால் அதை நோக்கி நாங்கள் ஓடி சந்தோஷத்தில் கொண்டு போகிறோம். இருந்தாலும் நாங்கள் கல்வியை இழந்துட்டோம்னு சொன்னால் அடுத்த வேலை வாய்ப்பு பெரிய கஷ்டமாக இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை 3 பாஸ்ன்றது எல்லாம் மிக மிக முக்கியமானது. இந்த 3 பாஸ் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம். இது ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட்டில் படிக்கலாம். அதாவது எந்த துறைக்கு போனோம், வேலைக்கு போனோம்னாலும் அடிப்படை 3 பாஸ் கேட்பாங்க. அப்போ அதில் நாங்கள் மிஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அடுத்த கட்டம் ஒன்றுமே செய்யலை. அது ஏதாவது ட்ரை பண்ணி வெளிநாட்டுக்கோ இல்லை ஃபிடன் விசாவிலையோ வேறு கல்வி வாய்ப்பை பெற்று உதவிகளை பெற்று தான் போகணும். போனால் அல்ல வரலாம், வேறு வழி இருக்குது. ஆனால் ஏழில் 3 பாஸ் எடுக்காட்டி வாழ்க்கை இல்லைன்றதும் இல்லை, சோறக்கூடாது. இது ஏழில் 3 பாஸ் எடுக்காதவங்களுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏழில் 3 பாஸ் எடுக்கலைன்னு சொன்னால் மனன் சோறாமல் அடுத்த கட்டத்துக்கு வேகமாக முயற்சி செய்யணும். அப்படி அதை பார்த்து சோர்ந்து கொண்டு இருக்காமல் அடுத்த கட்டத்துக்கு ஓகே வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கா இருந்தால் வேகமாக அதை முடித்து அங்கே போக பார்க்கணும். இல்லை வெளிநாட்டு வாய்ப்பு இல்லைன்னா இங்கே ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு பார்ட் டைம் தொழில் செய்து கொண்டு ஒரு தொழில் கல்வியை உடனடியாக தொடர்ந்து அதை நோக்கி போகணும். ஏன்னா தொழில்ன்ற முக்கியம். வயது போனால் அப்புறம் கிடைக்காது, காலம் போனால் அப்புறம் கிடைக்காது. சில பர்சனலும் இருக்குது. சில முந்தைய யுத்த காலங்கள், வாழ்க்கை பிரச்சனை காலமாக சில பேர் தங்களை கல்வியை துளைத்து காலங்களை வேஸ்டாக்கி அப்புறம் இறுதி கட்டங்களை படிக்கிற சில கஷ்டப்படினோம். அதே மாதிரி கஷ்டப்படாமல்
சரியான நம்ம திட்டமிடல் மூலமாக சரியான பாடத்தை செலக்ட் பண்ணினால் நீங்கள் வெற்றி அடையலாம் விளங்கும். அப்போ இந்த வீடியோக்கள் இந்த யூடியூப்பில் வர வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்தாவது இனிவருங்காலங்கள் மாணவர்கள் திட்டமிட்டு பெற்றோர்ன்ற பணத்தில் சில பேருக்கு வெளிநாட்டு சப்போர்ட் நிறைய இருக்கும். அதை வச்சுக்கொண்டு இங்கே வேலை இல்லை தொழில் இல்லைன்னு சொல்லி அந்த காசை வச்சுக்கொண்டு பிள்ளைகளை ஒரு மாதிரி படிப்பிச்சு கொண்டு போடணும். ஆனால் சில பேர் இங்கேயே கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கேயே வேலை செய்து வெளிநாடு உதவி இல்லாமல் இங்கேயே கஷ்டப்பட்டு தங்கள ஓன் காசுலேயே படிப்பிச்சு கொண்டு வரைக்கும் அந்த பிள்ளைகள் ஃபெயில் அடையும் போது சரியான தாக்கமே இருக்கும். ஓகே, அப்போ இந்த விஷயங்கள் சரியாக அனலைஸ் பண்ணி புரிந்து நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகணும். ஏஎல்ல பிளான் பண்ணி சரியாக முறை வெற்றிகரமாக படிக்கணும். அப்படி மிஸ் பண்ணினா அடுத்த கட்டம் என்ன விஷயம்ன்றதை மற்றாக்களில் கதை ஒன்றும் கேட்காமல் உறவினரில் கதை ஒன்றும் பார்க்காமல் நாங்களாக பிளான் பண்ணி வார சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு போய் சரியான முறையில் கஷ்டப்பட்டு அந்த அச்சீவ்மெண்ட் அடையணும். அல்லது முடியலன்னு சொன்னால் இங்கே உள்நாட்டிலேயே ஒரு சரியான முறை செலக்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையணும். அடைஞ்சு நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரணுன்ற இந்த பதிவின் நோக்கம். ஓகே, ஏதாவது காமெண்ட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. இது சம்மந்தமான நிறைய மோட்டிவேஷன் வீடியோக்கள் நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு தரக்கூடிய இருக்கும். ஓகே, நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பிறகு. ஓகே, டேக் கேர், பாயா. ஓகே.